உள்ளாட்சி தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் திமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை இன்று தாக்கல் செய்கின்றனர். சென்னை மாநகராட்சிக்கு 96 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை திமுக நேற்று வெளியிட்டது. மீதமுள்ள வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சிக்கு தேர்தல் உடன்பாடின் அடிப்படையில் சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவரான ஈஸ்வரன் சந்தித்து பேசினார். தேர்தல் உடன்பாடு தொடர்பாக அந்த சந்திப்பில் உடன்பாடு எட்டப்பட்டதன் அடிப்படையில் திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் சில இடங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் மேலும் ஒரு கட்சியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இணைந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் பாஸ்கரன்.